அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் பல இடங்கள்ல ட்ரோன் தாக்குதல் நடத்துவதற்கு தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்தாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கு நண்பர்களே. இந்தியாவுடைய தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்கு இல்லையா, NIA, அவங்க மேற்கொண்டு வருகிற விசாரணையில தான் இந்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த சதி திட்டத்துக்கு பின்னால் யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த சதி திட்டத்தை எப்படி முறியடிச்சாங்க, இதையெல்லாம் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்கலாம் நண்பர்களே. அதற்கு முன்பாக நீங்க எங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? கொஞ்சம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு இப்பொழுது தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்குது இல்லையா, NIA, அந்த அமைப்பு பயங்கர தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருது நண்பர்களே. இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்டவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் அமர் ரஷீத் அலி அப்படிங்கிற ஒரு காஷ்மீரை சேர்ந்தவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் அடிப்படையில் ஒரு பிளம்பர் அப்படின்னும், அவர் இந்த டெல்லி குண்டுவெடிப்பும் அதை தொடர்ந்து நடந்த மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்கு இல்லையா, அதில் மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறாரே அப்படின்னும் தெரிய வந்திருக்குது. அதற்கு அடுத்ததாக மேலும் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜசீர் பிலால் வானி அப்படிங்கிற ஒரு 20 வயது இளைஞர் தான் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் தெற்கு காஷ்மீரில் இருக்கிற காசி கண்ட் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர். இவர் இந்தியாவை தாக்குவதற்கு, இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் நடந்தது இல்லையா, அந்த சதித்திட்டத்துக்கு தேவையான பல கிரிட்டிக்கல் இன்புட்டை இவர் கொடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த 20 வயது இளைஞர் இருக்கார் இல்லையா, அவர் டேனிஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த டேனிஷை அரெஸ்ட் பண்ணி விசாரணை செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் NIAவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. இந்த டேனிஷோடைய ஸ்கில் செட் என்ன, திறன் என்ன அப்படின்னா, இந்த ட்ரோன் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த ட்ரோனை மாடிஃபை பண்ணுறதுல இந்த டேனிஷ் பயங்கரமான எக்ஸ்பர்ட்டாம். இந்த டேனிஷ் சதித்திட்டத்துக்கு முதுகெலும்பாகவே செயல்பட்டிருக்கிறாரு அப்படின்னு இப்பொழுது தான் தெரிய வந்திருக்குது. அந்த டேனிஷை விசாரித்த போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியாவில் பல இடங்களில் ட்ரோன்களை கொண்டு பயங்கரமான அதி தீவிரமான தாக்குதல்களை நடத்துவதற்கு இவங்க திட்டமிட்டிருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ட்ரோனுங்கிறது நம்ம கல்யாண வீட்டில் பார்க்குற இத்தினூண்டு ட்ரோன் இருக்கு இல்லையா, இது போக சரக்குகளை தூக்கிட்டு போனால் கொஞ்சம் பெரிய ட்ரோன் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான சாதாரண பெரிய சைஸ் ட்ரோன்களை வாங்கி அதை மாடிஃபை பண்ணி அதில் 50 கிலோலேருந்து 150 கிலோ வரைக்கும் வெடிப்பொருட்களை ஏற்றிக்கிட்டு போய் தாங்க குறிப்பிட்ட இடத்துல வீசி அல்லது ட்ரோனோட சேர்த்து நொறுக்கி அங்கே ஒரு பாம் பிளாஸ்ட் நடத்துறதுக்கு இந்த டேனிஷ் தீவிரமாக இந்த ட்ரோன் மாடிஃபிகேஷனில் செயல்பட்டு வந்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பல இடங்களில் இந்த மாதிரியான பெரிய பெரிய ட்ரோன்களை வைத்து தாக்குதல் நடத்துவதற்கும் நாங்கள் திட்டமிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே இந்த குரூப் 32 கார்களை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம கேட்டுச்சு இல்லையா. 32 கார்கள், டெல்லியில் எப்படி ஒரு காரில் பாம் பிளாஸ்ட் நடந்ததோ அதே போல் டிசம்பர் 6ஆம் தேதி அன்றைக்கு 32 கார்களில் வெடிபொருளை வச்சு அங்கங்கே வடநாடு முழுவதும் பல இடங்களில் பல நகரங்களில் வச்சு ஒரே சமயத்தில் வெடிக்க வைக்கிறது அப்படின்னு திட்டமிட்டிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு சில தினங்களுக்கு முன்பே தெரிய ஆரம்பிச்சது. அந்த விசாரணையில் இந்த டேனிஷை பிடிச்சி விசாரித்த பிறகுதான் அந்த 32 கார் மட்டுமல்ல, இவனுங்களோட திட்டம் இன்னும் மிகப்பெரிய திட்டமாக இருந்திருக்குது. என்னன்னா, முதல்ல சொன்னது என்ன, இந்த காரை கொண்டு போய் மக்கள் அதிகமாக கூடுகிற இடத்துல நிறுத்தி வெடிக்க வைக்கிறது இல்லையா. இப்போ டெல்லியில் எப்படி இவனுக்கு வெடிக்க வச்சானுங்க, அந்த மாதிரி வெடிக்க வைக்கிறது இல்லையா. அதற்கு அடுத்ததாக அதைவிட ஒரு பயங்கரமான திட்டத்தை இவனுக்கு தீட்டியிருக்கிறானுங்க. என்னன்னா, இந்த பெரிய பெரிய ட்ரோன்களை கொண்டு 50 கிலோ, 100 கிலோ, 150 கிலோ வரைக்கும் வெடிபொருளை அந்த ட்ரோனில் ஏற்றி விட்டு
அந்த ட்ரோன்களை கொண்டுட்டு போய் முக்கியமான அரசு பில்டிங்குகள், முக்கியமாக மக்கள் அதிகம் கூடுகிற இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல இந்த ட்ரோனை போட்டு அதிலிருந்து வெடி பொருளை வெடிக்க செய்து ஆயிரக்கணக்கான மக்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி இவனுங்க திட்டமிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் டேனிஷ் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, இவனுங்க ஒரு டார்கெட் வேற வச்சிருந்தாங்களாம். 15,000 20,000 பேர் வரைக்கும் நம்ம அன்றைக்கு கொல்லணும். ஒரே நாளில் இப்படி பல இடங்கள்ல வெடி தாக்குதலை நடத்தி அதில் எவ்வளவு 15,000 20,000 பேராவது இதில் சாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க திட்டமிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த டேனிஷ் சொன்னதை கேட்டு அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகளே ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் இவன் மேலும் பல தகவல்களை சொல்லியிருக்கிறான். என்னன்னா, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000 சொச்சம் கிலோ அளவுக்கு வெடிப்பொருட்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. ஆனால் இது நாங்கள் சேகரித்து வச்சிருந்ததில் ஒரு பகுதி தான். இன்னும் கூட நிறைய வெடிப்பொருட்கள் ஆங்காங்கே இருக்குது. ஆனால் அது அந்தந்த ஏரியாக்காரங்களுக்கு தான் தெரியும். தனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியாது, எங்கே இருக்குதுன்னு எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். தன்னுடைய வேலை இந்த ட்ரோனை மாடிஃபை பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் ஒரு புறம் இந்த விசாரணை போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இதே என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக பலவிதமான கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. அதில் இந்த சதி திட்டம் பங்களாதேஷில் வச்சு தீட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வெளியாகி இருக்குது. அந்த சதி திட்டத்தை போட்டு கொடுத்ததெல்லாம் யார் அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக துருக்கியை சேர்ந்த ஒரு தீவிரவாதி தான் இந்த பாம்பிளாஸ் நடத்துனாங்களே அவங்களுடைய ஹேண்ட்லராக இருந்திருக்கிறான் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்குது. இதோட நிற்காம மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன வெளியாகி இருக்குது அப்படின்னா, நாம் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பழி வாங்கிறதுக்கு தான் இப்போ இவனுங்க இப்படி ஒரு சதி பண்ணானுங்க, ஒரு பாம்பிளாஸ் நடத்த திட்டமிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அது அல்ல அப்படிங்கிறாங்க நண்பர்களே. ஏன்னா என்னையே நடத்தியிருக்கிற விசாரணையில் என்ன அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது அப்படின்னாக்க, அக்டோபர் 7ஆம் தேதி 2 வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்தது, இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் உள்ளே போய் தாக்குதல் நடத்துனானுங்க இல்லையா, எதையெல்லாம் ட்ரோனை வச்சு நடத்துனானுங்க, ராக்கெட் வச்சானுங்க. அது போக இந்த விங் கிளைடர் இருக்குது இல்லையா, ஹேங் கிளைடர், அந்த கிளைடர்லாம் போய் இறங்கி தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கிற மக்களை 1300க்கும் மேற்பட்ட மக்களை கொன்னுட்டு, அதுவும் ரொம்ப கேவலமாக, ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில், ரொம்ப கொடூரமாக, மிருகங்களை விட கொடூரமாக அவங்க இஸ்ரேலிய மக்களை, யூத மக்களை கொண்டானுங்க இல்லையா. அந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனேயே இங்கே இந்தியாவில் அதே போன்ற ஒரு தாக்குதலை நடத்த வேணும் அப்படின்னு இவனுங்க ஒரு திட்டம் தீட்டியதாக யாரு, இந்த தீவிரவாதிகள், பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள், முக்கியமாக லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது அதை சேர்ந்த தீவிரவாதிகள் திட்டமிட்டதாக செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருக்குது நண்பர்களே. அதை எவ்வளவு டைம் எடுத்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 2 வருட காலம் இவனுங்க திட்டம் போட்டு அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஆளை செட்டப் பண்ணி இந்தியாவுக்குள்ளே இந்த வெடிமருந்துகளை எல்லாம் ஸ்மகிள் பண்ணி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சேர்த்து வச்சு அதோட நிற்காம இந்தியாவிலேயே ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு, எதற்கு, தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு, இந்தியாவுக்கு எதிராக சதி செயலை செய்வதற்கு இந்தியர்களையே அவனுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு எல்லாம் திட்டமிட்டு செய்யவும் செய்திருக்கிறாங்க. அதுவும் இந்த முறை படித்தவர்களை இவனுங்க குறி வச்சு ரெக்ரூட் பண்ணியிருக்கிறானுங்க அப்படிங்கிறத கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. இந்த விசாரணையில் மேலும் மேலும் அதிர்ச்சி தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது நண்பர்களே. இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் தானே இத்தனை சதித்திட்டமும் நடந்தது. அந்த யூனிவர்சிட்டி ஒரு மருத்துவ கல்லூரியை கொண்டிருக்குது. அந்த மருத்துவ கல்லூரியில் வேலை செய்த 8 to 10 டாக்டர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது போக அந்த யூனிவர்சிட்டியில் இப்பொழுது ஒரு 20 டாக்டர்களுக்கு மேலே தலைமறைவாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது. அப்போ அந்த 20 டாக்டர்களுக்கும் இதில் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க என்ஐஏ. அது மட்டும் இல்லை, இப்போ கிடைச்சிருக்கிற தகவலின்படி இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டிக்கு மெடிக்கல் காலேஜ் நடத்துறதுக்கு ரெக்கக்னிஷனே இல்லையா, அனுமதியே இல்லையா.
ஒரு அனுமதியே இல்லாமல் இவன் ஒரு மெடிக்கல் காலேஜே நடத்திட்டு இருந்திருக்கிறானுங்க. அந்த மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறோங்கிற போர்வையில் இவங்க அங்கே இத்தனை பேர்த்த வேலைக்கு அமர்த்தி அவங்கள ரெக்ரூட் பண்ணி இந்த இந்தியாவுக்கு எதிரான இந்த சதி செயலில் இந்தியர்களையே ரெக்ரூட் பண்ணி அவங்கள சதிகாரர்களாக மாற்றிருக்கிறாங்க. இது போக இன்னும் எத்தனை இளைஞர்களை இவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியவில்லை நண்பர்களே. என்ஐஏ விசாரணை தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்குது. நம்முடைய ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா அவர்கள் இதற்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தனை கூட நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம், அனைவரையும் நாங்கள் பிடிக்கிறது வரைக்கும் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய சொல்லை தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு என்ஐஏ தீவிரமாக தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இந்த தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிற செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது. இதையெல்லாம் கேட்கும்போது நம்மளால நம்பவே முடியல நண்பர்களே. இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியர்களையே இவனுங்க பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராகவே அவர்களை சதி செய்ய வச்சு, சதி செயலில் ஈடுபட வச்சு இந்தியர்களையே கொல்வதற்கு இவர்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது? 15,000 20,000 இந்தியர்களை கொல்லணும்னு டார்கெட் வச்சு இவங்க இறங்கியிருக்கிறாங்களே. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அப்படியே தலையே சுத்துது நண்பர்களே. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.